இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் பேபி பிரசவம் அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஒவ்வொரு பெண்களுக்குமே கண்டிப்பாக அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஈஸியாக சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன 3 மாதம் ஆயிடுச்சு 4 மாதம் ஆயிடுச்சு குழந்தை இல்லையா, அக்கம் பக்கத்தில் கேட்பாங்க, டெஸ்ட் பண்ணிங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் டெஸ்ட் பண்ணி போய் பார்த்தீங்களா வச்சு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. அதை மன வேதனை வலி ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவங்களுக்கு தான் தெரியும். என்னோட பாப்பா பிறந்து எனக்கே அவளுக்கு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேபிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணே போதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அக்கம் பக்கத்தில் போய் அந்த டிப்ரெஷன்லேயே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கே ஒரு குறிப்பிட்ட இதில் வந்ததுக்கப்புறம் நானே யோசித்தேன். பாப்பா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணால் ஸ்கூல்லேயுமே என்ன சொன்னாங்க, அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா, கண்டிப்பாக இன்னொரு குழந்தை நீங்கள் பெற்றுக்கோங்க. ஏன்னா அவள் விளையாடுறதுக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நம்ம யோசிக்கிறோம் அவங்களுக்கு ஃப்ரீடமாக இருப்பாங்க ஜாலியாக. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க தான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. 2வது குழந்தை வேணும். அவங்க தான் ரொம்ப எஃபர்ட் போட்டால் ஒவ்வொரு மந்த்துமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஆனால் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. கடைசியில் பார்த்தோம் எனக்கு நீர் கட்டியிருக்கு, கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு, நீர் கட்டியிருக்கு அப்படின்னு PCOD இருந்துச்சு. அதனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஹாஸ்பிட்டல் போனோம், கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டு எல்லாமே பண்ணோம். 9 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் செகண்ட் பேபி கிடச்சி. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஒரு அளவு ஆயிடுச்சு அப்படின்னா அழுத்து போயிடும், அதை பற்றி நம்ம மறந்துடுவோம். கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போ ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறப்ப தான் எங்களுக்கு நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்துலேயே எங்களுக்கு கடவுள் கொடுத்தது தான் என்னோடய 2வது குழந்தை, என்னோடய பையன். உண்மையிலே சொல்கிறேன், நான் 2வது குழந்தை பெற்றுக்கோனான்னு சொல்லி என் கனவுல நமக்கு குழந்தை 2வது குழந்தை இருக்கா. ஏன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் எஃபர்ட் போட்டோம். அவ்வளோ தூரம் ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அந்த கடவுளையும் பார்த்துக்கணுங்கிறதுனால தான் எனக்கு சீக்கிரமாக 2வது பேபி நான் கன்சீவ் ஆகிட்டு அப்போ என்னால் நம்பவே முடியல. டேட் தள்ளி போச்சு. ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணோம். அதை விட ரொம்ப கொடுமை எப்படின்னா, ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். நம்ம ஒரு மெடிக்கல் செக்கப் போகிறோம். இப்போ நாங்கள் வீட்டில் அந்த ஹிட்டு வாங்கிட்டு பார்த்தோம். அந்த ஹிட்டுகளை காப்பி இன்னும் அந்த ஹிட்டு ஞாபகமாக நான் அப்படியே வச்சுருக்கேன். அதை எடுக்கிறோம். அந்த ஞாபகமாக நான் அப்படியே வச்சுருக்கேன். 2 பேருக்கும் பார்த்தோம். என் பையனோட தொப்புள் கொடியாக இருக்கட்டும், என் பையனோட அந்த கன்சீவ் ஆனதை பார்த்ததாக இருக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் அவ்வளோவா நான் யோசிக்கலாம். நான் 2வது பேபிக்கு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நமக்கு குழந்தை கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு குழந்தை கன்சீவ் அதாவது கல்யாணம் முடித்த உடனே நான் ஃபஸ்ட்டு பாப்பா நின்றுட்டா. அவளோட அருமை எதுவுமே எனக்கு தெரியல. 2வது அருமை அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லை அப்படின்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் அவனோட ஒவ்வொரு விஷயங்களோட தொப்புள் கொடிய அந்த ஹிட்டு எல்லாமே நான் ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படியே அவன் 50 வயசில் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் பார்த்தேன். இந்த வீடியோட இருந்தால் என் பையன் பெரிய பேசுகிறது நம்ம அம்மா நானும் ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது மறு பொழப்பு குழச்சும் தான் இந்த உலகத்துக்கு வர்றாங்கன்னு தான் நான் சொல்லி நானாக கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ என் பையன் பெரிய நல்லே பார்க்குறது நம்ம அம்மா நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது அவை யோசிச்சு அவனாக இருக்கட்டும், மயனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், நம்ம இல்லைனாலும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு இதுதான் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் முக்கியமாக அந்த வீடியோ எடுத்ததே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் மகளும் அதே மாதிரி அவளுக்கு முன்னாடி சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இவனுக்கு நான் கஷ்டப்படும் அவளுக்கு நான் அவ்வளோ கஷ்டத்தையும் படலை. வெயிட்டாக இருக்கட்டும், இது வலி எல்லாமே நார்மல் வயிற்றுக்கு நேரம் வைக்கிறது இதில் தான் இருக்குது. என்னால் முடியவே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். 9 மந்த் ஆகிடுச்சு. 9 மந்த் எனக்கு குழந்தைங்க கிடைக்கல சார். ஆப்ரேஷன் கூட ஆப்ரேஷன் பண்ண சான்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சு. செகண்ட் பேபி அவங்களுக்கு நல்லா இறங்கி இருந்துச்சுன்னா நீ மோஸ்ட் பார்க்குறேன் எனக்கு வழியே வரல. டாக்டர்லாம் சொல்ல வெயிட் மாற்றினால நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைக்கிறப்ப எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சரி ஓகே காலையில் குழந்தைங்களா என்னால் முடியும், உன்னால் கான்ஃபிடன்ஸாக முடியுது, உன்னால் முடியும் செட் ஆகுது,
அலை வந்துருச்சு, இவ்வளோதான், இன்னும் புஷ் பண்ண அப்புறமா எல்லாரும் சேர்ந்து டாக்டருங்க எல்லாம் ஜிஹெச் புஷ் பண்ணி அங்கே வந்து என்ன சொன்னால் பையனை எடுத்த உடனே நான் சாமி காலையில் கரெக்டாக வந்து வருவோம் என்ன விடிகச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன குழந்தை காமிச்சு மாட்டேன் நல்லா இவளுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் மாலையில் என்ன குழந்தைங்க அன்றைக்கி அந்த நஞ்சுக்கு வெளியே வர வீட்டுக்கு என்ன குழந்தைங்க சரி நான் தான் கொஞ்சம் நான் சாமி இவனோட பையன் அப்போ தான் அடுத்த செகண்டே என்ன குழந்தைன்னு சொல்லி என்னால் எனக்கு இதில் போட்டாங்க மேலே போட விட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னாச்சு டாக்டருங்களாம் அவங்க என்ன குழந்தைங்களுக்கு தெரியல பயக்கத்தில் சும்மா குழந்தை பாருங்க எனக்கு தெரியுது அந்த பெண்ணில் அந்த ஆண் குழந்தை ராஜாவாக பிறந்திருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு சிறுக்கு கண்டிப்பாக நான் சிறுக்கு வச்சுருக்கேன் அந்த பையன் அதாவது இந்த குழந்தை இப்படி காமிச்ச உடனே எழுதுவே இல்லை சொல்லி ஏன்னா நாங்கள் கன்சீவ் ஆகி நான் வயிற்றுக்குள்ளே பயமே நாங்கள் பேச வச்சுட்டோம் பிறகு முன்னாடி நாங்கள் வந்து சொன்னார் பயப்படக்கூடாது மாமா சொன்னார் வெற்றி வெள்ள வச்சு எப்படி வழி அருளால் பயன்பட போகிறான் எல்லாரையும் அருளால் அப்படின்னு சொல்லி சரி நம்ம வெற்றி பயங்கரமாக வயிறு நாங்கள் வயிறில் இருக்கும்போதே வெளியில் போட்டு அது வெளியில் பயங்கரமாக வழியில் குழந்தை பாருங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க யாராச்சும் ஒரு திருப்பூர் எப்படி கத்திச்சு பையனுக்கு இப்போ போய் சிரிச்சுட்டு இருக்குது பையனை பார்த்தோம்னா வெற்றிலேயும் சொல்லி எஞ்சுது பையனா இருந்தால் அதுதான் ஒவ்வொரு அப்போலாம் நான் சொன்னால் குழந்தை சாப்பிட ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் சாப்பிடல எடுத்து சாப்பிடல என்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு அப்போ எங்கள் சாமியில் வந்து சமையல் விட்டுருவாங்க சமையலாக கட்டாவில் போட்டு சமையலாக கட்டாவில் போயிட்டு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து அவ்வளோ பேர் நான் கட்டாவில் போயிட்டு வரதான் குழந்தை கலையில் நடந்ததுக்காக நான் சமையல் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்டாக காரணதுக்கப்புறமா வந்து எனக்கு வழி அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இன்னைக்கு எந்திரிச்சு குழந்தை வந்து ஆனால் நீ சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க 3 kg என்ன எங்கள் அம்மா பதட்டது என்ன பண்ண 2வது குழந்தையாச்சு பையன் பேரன் தான் பிறந்திருக்கும் மகளுக்கு வந்து எங்கள் அம்மா இப்போ ஒரு 2 பையனே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு பேர் வச்சு பிளான் பண்ணிட்டோம் பையன் தான் காரம் வந்தீங்கன்னா நம்பிக்கை இருந்ததுனால எங்களுக்கு எல்லாமே தெரியும் பையன் தான் சொல்லி நாங்கள் ஸ்கேன் மேலே பையன் கடவுள் மேலே நம்பிக்கை இருப்பேன் 2வது என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த நம்பிக்கையோட நம்பிப்பாங்க சரி நம்பிக்கை கடவுளையும் சொல்லி அவங்க வந்து அவங்க கரெக்டாக வந்து பையனை முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வழி வந்தாலும் அவ்வளோ பேர் கத்துற நீ யாருமா மாமியார் நான் தான் அம்மா அப்படின்னு நடக்கிறாங்க அவங்க மயக்கத்தில் இருக்கிறதுலேயே யாருமே எங்கிட்ட வந்துடாதீங்க ஏன்னா அவங்க பார்க்குறப்ப நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும் அவங்க டாக்டர் நானாக பார்த்தா அதில் எப்படி சொல்லிட்டு வந்தேன் அவங்க அங்கெல்லாம் வந்து போனேன் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு சைனாக்காரர் எனக்கு முன்னாடி முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் அவங்களாம் பேசுறது வந்து வழி வருவாங்க எனக்கு என்ன செஞ்சிருச்சு எல்லாரும் பரவாயில்ல அவங்க ஜூஸ் அங்கே சேர்ந்து வந்து குழந்தைங்க ஒரு இருக்கிறதுனால குழந்தைங்க மாதிரி வச்சுட்டு சரி தண்ணி ஏதாச்சும் செக் பண்ணி ஏதாச்சும் அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சு அந்த இது மாதிரி வயிற்றில் வச்சுட்டு செக் பண்ணிட்டாங்க குழந்தைங்க இருக்குது அப்படின்னு அதை வலி வருது இல்லைன்ட்டு நம்ம ஒரு வயிற்று நேரம் வைக்கிறது அப்படின்ட்டு நடந்து நம்ப முடியாது என்ன சொல்லிட்டேன் எனக்கு என்னென்னா பண்ணுங்க எனக்கு குழந்தை கொண்டு எடுத்துருங்க ஆப்ரேஷன் கூட பண்ணுங்க யாருமே ஆப்ரேஷன் பண்ண சான்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு குழந்தை நார்மலாகியாச்சு செகண்ட் பேபி உனக்கு நல்லா இறங்கி குழந்தை நீ மட்டும் ஆப்ரேட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஜென்மம் டாக்டர் நல்லா சொல்லுவோம் மரண பாதிக்கிறதுனால மீறி நமக்கு வந்து நம்மளால முடியாது நம்ம நினைக்கிற குழந்தையுமே நம்ம பக்கத்தில் எடுக்க கூட நான் டாக்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன் உன்னால் முடியும் உன்னால் கான்ஃபிடென்ஸ் நம்ம இவளுக்கு உன்னால் முடியும் காலம் தான் அன்னைக்கு பெயினாச்சு பெயினா ஆனால் இவளுக்கு அப்புறமா எல்லாம் சேர்ந்து டாக்டருங்க தெளிவாகவே இருக்க மாட்டேன் பண்ணி சரி ஓகே அப்புறமா பையன் எடுத்த உடனே நான் சாமியும் ஃபஸ்ட்டு டெலிவரி நமக்கு என்ன இதுவே என்னோட பையனுக்கு நான் ஃபஸ்ட் 2.5 வயசு குழந்தை காமிச்சிருவோம் எல்லா பெண்களுக்குமே இவளுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் காமிக்கவே என்ன பண்ண காமிக்கவே இல்லை இந்த ஒரு ஸ்டேஜில் வெளியே வர வரைக்கும் நிறைய என்ன காமிக்கிறதுனால இந்த வீடியோ இவனோட பையன் வந்து பிறந்த அடுத்த செகண்டே என்ன குழந்தைன்னு சொல்லி என் மேலே இதில் போட்டாங்க என் பேபியாக போட விட்டியும் அதுக்கு அதே மாதிரி யோசிச்சோம் டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க என்ன குழந்தைங்க தெரியல இப்போ பெரிய பிள்ளையாக சொல்லுவான் எனக்கு அம்மாச்சி அப்படின்ட்டாங்க ஆண் குழந்தை அடுத்தடுத்த தலைமுறைக்காக அவங்களோட தான் நம்ம ஷேர் பண்ணி நல்லா சொன்னாங்க எல்லாமே ரீட் வைங்க கண்டிப்பாக நான் வச்சுட்டு அதாவது இந்த குழந்தைங்க இப்படி காமிச்ச உடனே வெற்றிலே இல்லை அப்படின்னு சொன்னேன்
ஏன்னா நாங்கள் கன்சீவ் ஆகி நான் வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப நாங்கள் பேர் வச்சிட்டோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து முருகா, ஆமாம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னார். மாமா சொன்னார் வெற்றிவேல்னு வச்சுருவோம். முருகன் அந்த முருகப்பெருமானோட அருளால் நமக்கு பையன் பிறக்க போகிறான், எல்லா தெய்வத்தோட அருளால் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வெற்றிவேல்னு வச்சுருவோம் சொல்லிட்டு நாங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வெற்றிவேல்னு போட்டு அது வெளியில் வந்து என்ன குழந்தைன்னு பாருனோட்டி வெற்றிவேல்னு சொல்லிட்டு அவங்களாம் சொன்னாங்க. இங்கே போகிற இந்த பிள்ளை இன்னையோட எப்படி கத்திச்சு கதறிச்சு இப்போ போகிற சிரிச்சுக்கிட்டு இருக்குது. பையனை பார்த்தோம்னா வெற்றிவேல்னு சொல்லி கொஞ்சம் இருந்தாங்க. அதுதான் ஒவ்வொரு அப்போல்லாம் நான் ஏன்னா பொண்ணா நான் பிறந்தேன், இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சாமியில் வந்து சமையலை கும்பிடுவாங்க. சமையாக கட்டவிழ்த்து விடு, சமையாக கட்டவிழ்த்து விடு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து அவர் வந்து கட்டவிழ்த்து விட்டுருவார், அதாவது குழந்தை பிறந்துடும் அப்படின்றதுக்காக நான் சமையான தான் விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஆனதுக்கப்புறமா வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எந்திரிச்சதுக்கப்புறம் இந்திராணி எங்கள் அம்மா போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. என்ன எங்கள் அம்மா பதட்டவே என்ன குழந்தை 2வது குழந்தையாச்சு, உங்களுக்கு பையன் பேரன் தான் பிறந்திருக்கு உங்கள் மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே பேர் வச்சுட்டோம், பிளான் பண்ணிட்டோம், பையன்தான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா சாமி மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுனால எங்களுக்கு எல்லாமே தெரியும் பையன்தான்னு சொல்லி நாங்கள் ஸ்கேனில் இருந்த குழந்தையும் தெரியாது. எங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, நமக்கு 2வது பையன் தான் கொடுப்பாங்க அப்படின்றதுனால அந்த நம்பிக்கையோடய நாங்கள் வாழ்ந்தோம். அந்த நம்பிக்கையை கடவுளுமே வந்து தெய்வமே வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கரெக்டாக வந்து பையனே பிறந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் ஏமா நீ யாரும்மா, மாமியாவோ அம்மா, நான் தான் அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு பாருங்க மயக்கத்தில் இருக்கு. நான் எந்திரிக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா எதுவுமே சாப்பிடல, காலையிலேருந்து எதுவுமே நான் சாப்பிடல, அப்படியே குருவரில் சுற்றி திருப்பி மயக்கப்பட்டு விழுந்துட்டு அவங்க டாக்டருக்கு வந்து கரெக்டாக டாக்டர் வர்றேன். அங்கெல்லாம் வந்து யாருன்னா அந்த சைனாக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் பேசுகிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். என்னப்பா என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக கேராக இருக்குது அப்படிங்கிறது ஜூஸ் வேணும். ஜூஸ் வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா பால் கொடுக்குறதுனால குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சரி தண்ணி ஏதாச்சும் டிஃபன் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. அதுவும் கரெக்டாக நான் பெட்டில் நான் படுத்திருக்கேன், எனக்கு முன்னாடி தான் டாக்டருங்கெல்லாம் நின்று இன்னொரு பொண்ணுக்கு வேறு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டெலிவரி ஆகிற ஸ்டேஜ். அதை பார்த்தோன்னா அதெல்லாம் அப்படியே பார்த்த உடனே அப்போ நம்மளுக்கு இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டேன் நான். அதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பெண்களும் சரி இந்த உலகத்தில் வந்து யாருமே வந்து மனசு கஷ்டப்படி பேசாதீங்க. ஒவ்வொரு பெண்களும் குழந்தை பிறக்கிறது ஈஸியானது கிடையாது. மறு ஜென்மம் எடுத்து மரண வலியை தாங்கி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. நான் 2 குழந்தையுமே இவளுக்கு கூட நான் கஷ்டப்படலை, என் மயனுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன். இவளுக்கு வந்து 2 ஹாலு தான். அன்னைக்கு பெயினா ஆனால் இவளோடதெல்லாம் பார்த்தா எனக்கு தெளிவாகவே இருக்க மாட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்னோட பையனுக்கு வந்து 2.5 வயசு ஆயிடுச்சு. எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த ஒரு ஸ்டேஜுன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு ஸ்டேஜில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என் பையன் பெரிய பையனாகி இந்த வீடியோ பார்க்குறப்ப நம்ம அம்மா நம்மளுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி என் பேரனாக இருக்கட்டும், என் பேத்தியாக இருக்கட்டும், இதே மாதிரி யோசிப்பாங்க, சரின்னு இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ பெரிய பிள்ளையாகி இப்போ சொல்லுவாள், நீ பாரு உங்கள் அம்மாச்சி பேசியிருக்காங்க, உங்கள் பாட்டி பேசியிருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக நம்மளோட தான் நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.